ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். இன்றைக்கி வந்து என்னுடைய டே ரொட்டீன் தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈவினிங் ஒரு 7 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் 2 hours நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மற்ற வீடியோஸ் போல் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மண்டே நைட் எடுத்த வீடியோ தாங்க. ஒரு 6:30க்கு மேலே தான் வந்து குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கே வந்தேன். இந்த குழந்தைங்களோடனா விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியறதில்லைங்க. அது எப்படின்னு மட்டும்தான் தெரியறதில்ல. குழந்தைங்களோடனா இருக்கும்போது நம்மளும் குழந்தைங்களாவே ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? 6:30க்கு மேலே வந்து சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. எப்போவுமேங்க என்ன குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கூட கடன்னு குக்கிங் முடிஞ்சிடும். ஒரு 1 hour போதும் குக்கிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஆனால் என்ன செய்யலான்னு யோசிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுதுங்க. நான் சரி ஓகே, பீட்ரூட் சட்னி அரைச்சிட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலாம், சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் பீட்ரூட் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சேங்க. நான் வந்து சப்பாத்தி காமிச்ச ஒரு வீடியோ போடுறேன்னா மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன், வந்து 1 hour இல்லை 1/2 hourக்காவது முன்னாடியாவது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சா தான் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது 100க்கு 100 உண்மைங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா வராது. இதே ஒரு 1/2 hour ஊறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ் சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பூரிக்கும் அப்படி தான் நல்லா பூரி புஃப்னு வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னாலும் ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடியே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிருங்க. சரி, நான் வந்து மதியமே வந்து ஆனியன் எல்லாம் தொளிச்சு வச்சுருந்தேன். அதனால நைட்டு நான் தொளிக்க வேண்டிய வேலை இல்லை. ஏதாவது ஒரு சட்னிக்கு இல்லை குழம்புக்கு கண்டிப்பாக ஆனியன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மதியமே வந்து ஆனியன் எல்லாமே தொளிச்சு வச்சுருந்தது வந்து நைட்டு சப்பாத்திக்கு சைடிஷ் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்போவுமே நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தாங்க நம்மளுடைய குக்கிங் டக்குன்னு முடியும். என்ன நான் சொல்கிறது, நீங்கள் அந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. குழந்தைங்க வந்து தம்பி வந்து இட்லி தான் சாப்பிடுவான், சப்பாத்தி சாப்பிட மாட்டான். சரி, குட்டி பையனுக்கு வந்து இட்லி ஊற்றி வைக்கலான்னு இட்லி ஊற்றி வச்சேன். சின்ன பாப்பா இருந்துட்டு நானும் இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க 5 இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இந்த பீட்ரூட் சட்னி பொறுத்த வரைக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாவே இருக்கும். கொஞ்சம் காரமாக செஞ்சிட்டோம் அப்படின்னாவே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதனால தான் வந்து பீட்ரூட் சட்னியை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். நான் வந்து எனக்கு எப்படி சிம்பிளாக என்னுடைய கிச்சன் வேலை முடிக்கணும் அப்படிங்கிறது தாங்க நான் மெயினாக பார்ப்பேன். ஹெவியான வேலை எப்போவுமே நான் வச்சுக்க மாட்டேன். ஹெவியான டிஷ் ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீ செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை கோர்த்துட்டு நான் நைஸாக எஸ்கேப் ஆயிடுவேங்க. சொல்லப்போனால் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுல இது ஒரு ப்ளஸ். நான் வந்து குக்கிங் வந்து நான் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அக்கா வந்து கரெக்ட் பண்ணிப்பாள். ஸோ அதனால் வந்து எனக்கு எப்போவுமே அக்கா வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் பர்சன் தான். நாங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சட்னியெல்லாம் இப்போ பாருங்கள், குழந்தைங்களோட நான் பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னே வந்து சட்னியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அக்கா வந்து குழந்தைங்களுக்கு போட்டு போனேன். சரி நீ போய் ஊட்டு, நான் வந்து எல்லாத்துக்கும் சப்பாத்தி சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை நான் சுடுறேன்டினா, இல்லை இட்ஸ் ஓகே நான் சுடுறேன், நீ போய் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு அவள் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் வந்து பெரிய பாப்பாக்குமே என் வீட்டுக்காருக்கும் வந்து சப்பாத்தி சுடுறக்க ஆரம்பித்தேன். அவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு பசிக்குதும்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க 2 பேர்த்துக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு கொடுத்தேங்க. நான் அக்கா எல்லாருமே சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் போது டைம் ஒரு 8:30 ஆயிடுச்சு. 8:30 ஆயிடுச்சு. சரி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேங்க. கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்கும்போது தலையே சுற்றிடுச்சு. ஏன்னா கிச்சன் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு.
சட்னி சப்பாத்திக்கு அந்த சைடிஷ் வச்சு சாப்பிடும்போது 3 சப்பாத்தி சாப்பிட்டேன். வயிறு நல்லா ஃபில். அப்பா வந்து இப்படி நின்று செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செய்யலை அப்படின்னா காலையில் கண்டிப்பாக மூட் ஆஃப் ஆகும். அதுக்கு நைட்டே வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நின்று செஞ்சிட்டோம் அப்படின்னா ஜீரணமாவது ஆகும் இல்லையா? அதனால சரி கையோடு நின்று செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னேங்க. அக்கா வந்து சரி தம்பி மேலே போயிட்டான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 8:20க்கெல்லாம் வந்து குழந்தைங்கள சாப்பிட வச்சுட்டோம். அவங்க வந்து எங்கள் மாமியாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு குழந்தைங்களெல்லாம் நான் மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் அவங்க மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குழந்தைங்களெல்லாம் மேலே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். சரி சாப்பிட்டு சரி அவங்க கீழே வர்றதுக்குள்ளே நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிடலாம். கிச்சனெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா மிஞ்சி மிஞ்சி போனால் க்ளீன் பண்ணுறக்கு. க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நான் ஒரு வேலையை செய்வோம், அக்கா ஒரு வேலையை செய்வோம். மாற்றி மாற்றி 2 பேருமே செஞ்சுக்கிட்டோம். கிச்சன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோங்க. கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது தாங்க நல்லாயிருக்கு இல்லையா? கிச்சன் க்ளீன் பண்ணலைன்னா க்ளீன் பண்ணேன்னு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன நான் சொல்கிறது? இப்போ பாருங்கள் கிச்சன் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுன்னு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னுடைய இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.